அன்பு மகள் சேனல் பார்த்துட்ருக்க எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனலில் 2 முக்கியமான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இஞ்சி, உடைச்ச தேங்காய், இது ரெண்டையும் கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இஞ்சி வாங்கும் போதே நல்லா விளைஞ்சிருக்க இஞ்சாக பார்த்து வாங்குங்க. இந்த இஞ்சி நல்லா விளைஞ்ச இஞ்சி தான் வாங்கியிருக்கேன். இதில் மேலே உள்ள மண்ணெல்லாம் போகிற மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். சிலர் இஞ்சி அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அந்த மாதிரி வச்சிங்கன்னா சீக்கிரத்துலேயே அது மேலே பூசணம் பிடிச்ச மாதிரி ஆகிடும், ஃபங்கஸ்லாம் வந்துடும். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 1 மாதம் இல்லை 2 மாதம் வச்சுருந்தா கூட கெட்டு போகாது. மேலே உள்ள மண்ணெல்லாம் போகிற மாதிரி நல்லா தேய்ச்சி கழுவியாச்சு. இன்னும் 2-3 வாட்டி தண்ணியை மாற்றி கழுவி ஃப்ரெஷ்ஷாக இப்போது எடுத்துருக்கேன். மேலே உள்ள மண்ணெல்லாம் போயிடுச்சு. இப்போ இதை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இது நான் ஆல்ரெடி வச்சுருந்த இஞ்சி. இது 1.5 மாதத்துக்கு மேலே ஆகுது. இன்னும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது பாருங்கள். இந்த இஞ்சி கூடயே நம்ம அதையும் சேர்த்து வைக்கலாம். பவுலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக தண்ணி எடுத்துருக்கேன். இதில் இப்போ நம்ம வாங்கியிருக்க புது இஞ்சை அதில் வைக்கிறேன். இது கூடயே நான் ஆல்ரெடி வச்சுருந்த பழைய இஞ்சியும் மேலேயே வச்சு ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். இஞ்சி நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி இருக்கணும். இன்னும் நீங்கள் பெரிய பவுலாக எடுக்கிறதா இருந்தால் கூட எடுத்துக்கலாம். கொஞ்சம் பத்தலைங்கிறதுக்காக நான் தண்ணி கொஞ்சம் ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா இஞ்சிலாம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நார்மலாக வச்சா போதும், ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம். இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் எப்போ வேணுமோ அப்போ மட்டும் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 வீக் ஆகிடுச்சு. மறுபடியும் பாக்ஸை எடுத்துகிட்டு தண்ணியை சேஞ்ச் பண்ணணும். தண்ணி கலர் மாறி இருக்கு பாருங்கள். ஸோ இஞ்செல்லாம் எடுத்து லைட்டாக கழுவிட்டு தண்ணி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அதில் மறுபடியும் நம்ம கழுவின இஞ்சை வச்சுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி வாரத்துக்கு 1 வாட்டி, அப்படி இல்லைன்னா 10 டேஸ்க்கு 1 வாட்டியாவது இந்த மாதிரி தண்ணியை மாற்றிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 1 மாதம் இல்லைங்க 2 மாதம் ஆனால் கூட இஞ்சி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இப்போ உடைச்ச தேங்காவை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சட்னி அரைக்கிறதுக்காக உடச்சி கொஞ்சமாக தேங்காய் எடுத்திருக்கேன். கத்தியால் எடுக்கும் போது அந்த கூர்மையான பகுதி உடஞ்சி போயிடும். அந்த மாதிரி எடுக்காமல் ஈஸியான முறையில் அந்த தேங்காவோட ஓட்டில் இருந்து தேங்காவை எப்படி ஈஸியாக எடுக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஒரு பவுலில் இந்த 2 தேங்காவையும் நான் வச்சுருக்கேன். ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா 1 மணி நேரம் வைங்க. ஃப்ரீசர் இல்லாமல் நார்மலாக வச்சிங்கன்னா 2 மணி நேரம் வைங்க. நான் ஃப்ரீசரில் வச்சுருக்கிறதால 1 ஹவர் மட்டும் வச்சுருக்கேன். 1 ஹவர் ஆனதுக்கப்புறமா வெளியே எடுத்துட்டு கூலிங் போனதுக்கப்புறமா கத்தியால் லைட்டாக இதை ஓரத்தில் மட்டும் ஒரு சர்க்குலராக எடுத்துக்கிறேன். இப்போது தேங்காவை தனியாக எடுத்தால் கஷ்டமே இல்லாமல் ஈஸியாக தனியாக தேங்காய் வந்துருச்சு பாருங்கள். இந்த தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஒரு பிளாஸ்டிக் பவுலில் போட்டுக்கலாம். நல்லா டைட்டாக மூடுற மாதிரி பிளாஸ்டிக் பவுல், அப்படி இல்லைன்னா ஸ்டீல் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை ஃப்ரீசரில் வைங்க. ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணும்போது 1 மாதம் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். கிட்டத்தட்ட 1.5 மாதம் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த 2 டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.